ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்ல அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடந்துச்சுன்னு நீங்களும் காத்துட்டு இருக்கீங்க. நானும் அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி என்ன சூப்பரா நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, நகரம் இருந்துகிட்டு ரொம்பவே கோபத்தோட அந்த மாயாவை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்காரு. மாயாவை எப்படியாச்சும் இன்னும் இருக்கட்டான சூழ்நிலை அவங்க இது பண்ணணும், அவ வெளியவே வரவிடாம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கோபத்துல போயிட்டு இருந்தா, அங்க போனா சீனே வேறங்க. அப்படி என்ன சீனா நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மாயா வந்து அங்க பேரம் பேசினுங்கிறான். அப்படின்னா பேரம் பேசினா அப்படின்னு பார்த்தா, நான் உனக்கு எத்தனை கோடி வேணாலும் கொடுக்குறேன், நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன், ஆனா இந்த கேஸ் வந்து நான் வெளியே வரணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பேசிட்டு இருக்கா. பாபாமே, என்னை பத்தி உனக்கு இன்னுமா புரியல? நீ எப்பவுமே பணத்துக்கு விலை போக மாட்டேனே, அது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்ரம் கேட்க, உடனே நம்ம மாயா இருந்துகிட்டு, நான் வெளியே போறதுக்கு அது ஒருதான் வழி, தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்ல, நீ கையில கீழே விழுந்தாலும் சரி, தலைக்கீழ புரண்டாலும் சரி, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டேன். ஏன்னா நீ என் ஒய்ஃப் மேல, என் உயிர் மேல வந்து கைய வச்சிருக்க, நான் உன சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த வீட்டுல என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, யாழினியை பத்தி ஒரு குடுகுடுப்புக்காரன் வந்து இந்த வீட்டுக்கு வர இது வாரிசால ஒரு உயிர் போக போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடுகுடுப்புக்காரன் நாளே சொல்லிட்டு போயிடலாம். அதை கேட்ட வீட்டுல இருக்க, ஐயோ எம்மாமா என்னாச்சு தெரியலையே, நாளைக்கு வேற செக்கப்புக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நல்ல சிவம் நாளைக்கு செக்கப் வந்து யாரும் இன்னும் இளங்கோவும் தனியா போக வேண்டாம், நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. ஆடப்பாவி, நாம ஒரு பிளானை போட்டா இது ஒரு பிளானை போட்டு வந்திருக்காங்க, அப்ப நம்ம கூட எப்படியாச்சும் வரக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு இளங்கவும், ஐயோ மாமா வந்து வந்தாருன்னா கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரையும் எப்படி தப்பிக்கிறதுக்கு தெரியாம அப்படி திருத்துன்னு முடிச்சு நின்றுட்டு இருக்காங்க. இருந்தாலும் என்ன பண்றது, நம்ம போய் தானே ஆகணும், நாளைக்கு செக்கப் போறேன்னு சொல்லிட்டு போவாம நின்னாலும் வீட்டுல இருக்கிறவங்க சந்தேகம், அதனால கொஞ்சம் அடக்கி வாசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் காலையில எல்லாரும் குருன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு படப்படன்னு எழுந்து ஆரவாரத்தோட ரெடி ஆகி 3 பேரும் கிளம்புறாங்க. அந்த நேரத்துல ஒரு தடங்கள் வருது. அது என்னன்னா, இந்த அமுதா, அண்ணே நீ மட்டும் போறியாண்ணே, நானும் கூட வரேனே அப்படின்னு சொல்ல, ஐயோ இவர் ஒருத்தரையே சமாளிக்க முடியாது, இதுல இந்த அத்தை வேற என்னத்துதான் என் உயிரை வாங்கத்துக்குன்னே இருக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த இளங்கோ வந்துகிட்டு, அத்தான் நீ வீட்லயே இரு, அப்பதான் கூட வராருல, சும்மா எல்லாரும் போனா வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் எவ்வளவு செலவாகும் தெரியுமா அப்படின்னு சொல்ல, ஆமா ஆமா ஆட்டோக்கு 300 ரூபாயும், அதனால நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கழட்டி விட்டு போயிடுறாங்க. அப்ப ஆனா எப்படியோ இந்த தொல்லை ஒழிஞ்சுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்புனா, இன்னொரு ஆபத்து அங்க காத்துட்டு இருக்கு. அந்த ஆபத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் இனிய சீரியல்ல யார் யார் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்றதை நாமளும் தெரிஞ்சுக்க முடியும். தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் யாழினிக்கும் இனியாவுக்கும் என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் குழந்தை நல்லபடியா பிறக்க போதா இல்லையா அப்படின்றத தொடர்ந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபேவரட் சீரியல்ல அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடந்துச்சுன்னு நீங்களும் காத்துட்டு இருக்கீங்க. நானும்